கணேசாய நமக. முருகாசரணம். மதுரை சித்திரை திருவிழா. வைகையில் இறங்கும் அழகர் உடுத்தும் பட்டு. இந்த வருடம் மதுரைக்கு காத்திருக்கும் அதிர்ஷ்டம் என்ன? மதுரை சித்திரை திருவிழாவில் கள்ளழகர்கள் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி உலக புகழ் பெற்றது. அந்த அற்புத காட்சியை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிவார்கள். அன்றைய தினம் மதுரை மாநகரமே குலுங்கும். கள்ளழகர் ஏன் வைகை ஆற்றில் இறங்க வேண்டும்? மதுரையில் தங்கை மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரரான சிவபெருமானுக்கும் நடைபெறும் திருமணத்துக்கான திருமாலின் அம்சமாக அருகே உள்ள அழகர் கோவிலில் அருள்பாலிக்கும் சுந்தரராஜ பெருமாள் என்ற கள்ளழகர் மதுரைக்கு வருகிறார். அவர் வைகையை கடந்து மதுரை நகருக்குள் வருவதற்குள் திருமணம் முடிந்து விடுகிறது. அதனால் கோபித்து கொண்டு மீண்டும் அழகர் கோவிலுக்கே திரும்பி விடுகிறார். மதுரை வரும் கள்ளழகர் துர்வாசர் சாபத்தால் தவளை உருவில் இருக்கும் கதபஸ் முனிவருக்கு சாப விமோசனம் தருகிறார் என்பது மற்றொரு புராண கதை. இந்த இரு நிகழ்ச்சிகளும் மதுரை சித்திரை திருவிழாவாக 10 நாட்கள் நடைபெறுகிறது. சித்ரா பௌர்ணமிக்கு 4 நாள் முன்னதாக சித்திரை திருவிழா தொடங்கப்படுகிறது. முதல் 2 நாட்கள் கோவிலில் இருப்பார் அழகர். 3ஆம் நாள் மாலை மதுரை நோக்கி கள்ளழகர் வேடத்தில் புறப்படுகிறார். அந்த காலத்தில் கல் அழகரின் பாதுகாவலராக வெள்ளையகுன்றம் ஜமீன்தார் நியமிக்கப்பட்டிருந்தார். இன்று வரை அந்த ஜமீன் வாரிசுகள்தான் கள்ளழகருக்கு பாதுகாப்பு. இன்றும் ஜமீன்தார் வந்து அவருக்குரிய மரியாதைகள் வழங்கப்பட்ட பிறகுதான் கோவிலை விட்டு மதுரைக்கு கிளம்புவார் அழகர். கள்ளர் கொண்டையில் குத்தீட்டி, கையில் வளைத்தடி, இடுப்பில் ஜமதாடு, ஒரு வகை கத்தி என விதவிதமான ஆயுதங்களுடன் மதுரை நோக்கி புறப்படுகிறார் கள்ளழகர். அழகர் மலையிலிருந்து தங்க பல்லக்கில் புறப்பட்டு வரும் அவர் வழிநெடுக பக்தர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற 500க்கும் மேற்பட்ட மண்டகப்படிகளில் ஆசி வழங்கிவிட்டு 4ஆம் நாள் இரவு தல்லாக்குளம் பெருமாள் கோவிலுக்கு வந்து சேர்கிறார். அதற்கு முன்னதாக மதுரை எல்லையிலான 3 மாவடியில் அழகரை மக்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை நிகழ்ச்சி களை கட்டுகிறது. 4ஆம் நாள் இரவு தல்லாக்குளம் பெருமாள் கோவிலில் கள்ளழகருக்கு அபிஷேகம் நடக்கும். இந்த அபிஷேகத்துக்கு நுபரங்கையிலிருந்து தீர்த்த நீர் தலை சுமையாக கொண்டு வரப்படுகிறது. அபிஷேகம் முடிந்ததும் அழகருக்கு அலங்காரம். இதிலும் கூட ஒரு நம்பிக்கை. அழகருக்கான ஆடைகள், அலங்கார பொருட்கள் அனைத்தும் ஒரு பெரிய மரப்பட்டியில் இருக்கும். அந்த பெட்டிக்குள் சிவப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள், ஊதா என பல வண்ணங்களில் பட்டுப்புடவைகள் இருக்கும். கோவிலின் தலைமை பட்டர் அந்த பெட்டிக்குள் கைவிட்டு ஏதாவது ஒரு புடவையை எடுப்பார். அவர் கையில் எந்த வண்ண புடவை சிக்குகிறதோ அது அன்றைய தினம் அழகருக்கு அணிவிக்கப்படும். அழகர் எந்த வண்ண புடவை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் நல்லது கெட்டது நடக்கும் என்று பக்தர்களின் நம்பிக்கை. அதிகாலையில் அழகருக்கு நடக்கும் சிறப்பு அலங்காரத்துக்காக முந்தைய நாளில் ஸ்ரீவல்லிபுத்தூர் கோவிலில் ஆண்டாள் சூடிய மாலை கொண்டு வரப்படும். அந்த மாலையை ஏற்றுக்கொண்டுதான் அழகர் தங்க குதிரையில் அமர்ந்து வைகையில் இறங்குவார். 5ஆம் நாள் பௌர்ணமி அன்று அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம். இதற்கு தல்லாக்குளத்தை விட்டு கள்ளழகர் கிளம்பியதுமே தண்ணீர் பீச்சும் வைபவம் தொடங்குகிறது. அந்த காலத்தில் அழகர் வருவதற்கு புதிதாக பாதை அமைத்ததால் தூசி கிளம்பாமல் இருப்பதற்காகவும் வெப்பத்தை தணிப்பதற்காகவும் தண்ணீர் பீச்சும் வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். அழகர் ஆற்றில் இறங்கி வண்டியூர் போய் சேரும் வரை இந்த வைபவம் கலகலப்பாக நடக்கிறது. ஆற்றில் இறங்கும் அழகரை மதுரையில் உள்ள வீரராகவ பெருமாள் எதிர்கொண்டு அழைப்பார். ஆற்றுக்குள் இருவரும் மாலை மாற்றி மரியாதை பண்ணி கொள்வார்கள். அதன் பிறகு மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் தருவதற்காக வண்டியூரை நோக்கி கிளம்புவார் அழகர். வழிநெடுக வரவேற்பு மேற்கொண்டு 5ஆம் நாள் இரவு வண்டியூர் போய் சேர்கிறார் அழகர். 6ஆம் நாள் அதிகாலையில் அழகருக்கு ஏகாந்த சேவை. பயண களைப்பு நீங்குவதற்காக சந்தன அலங்காரம் பண்ணிக்கொள்ளும் கள்ளழகர் வண்டியூர் பெருமாள் கோவிலை வலம் வருவார். அதன் பிறகு சர்ப வாகனத்தில் புறப்பட்டு தேனூர் மண்டபம் வரும் அழகர் அங்கு தங்க கருட வாகனத்துக்கு மாறுகிறார். அங்கிருந்து மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் தருகிறார். பிறகு தேனூர் மண்டபத்திலிருந்து மதுரை நோக்கி வரும் அழகர் ராமராயர் மண்டபத்துக்கு 6ஆம் நாள் இரவு வந்து சேர்கிறார்.
அன்றிரவு அங்கு தங்கி இரவு முழுவதும் தசாவதார அலங்காரங்களில் தோன்றி பக்தர்களை பரவசப்படுத்துகிறார். 7ஆம் நாள் காலையில் அங்கிருந்து அனந்தராயர் பல்லக்கில் தல்லாகுளத்தில் உள்ள சேதுபதி ராஜா மண்டபம் வரைக்கும் வருவார். அன்றிரவு அங்கு அழகருக்கு அலங்காரம் கலைக்கப்பட்டு பூப்பல்லக்கில் ஜோடனை நடக்கும். 8ஆம் நாள் அதிகாலையில் பூப்பல்லக்கில் மலை நோக்கி கிளம்பும் அழகர் வழிநெடுக பூஜை புனஸ்காரங்களை ஏற்றுக்கொண்டு 9ஆம் நாள் காலையில் அழகர் கோயிலை சென்றடைவார். 10ஆம் நாள் பயண களைப்பு நீங்குவதற்காக உற்சவ சாந்தி அபிஷேகம் நடக்கிறது. அத்துடன் சித்திரை திருவிழாவின் 10 நாள் கொண்டாட்டங்கள் சுபமாக நிறைவடைகிறது. நன்றி.